இந்த தேசத்துல வந்து தன்னுடைய தன்னையும் தன்னுடைய 2 மகனையும் இதே தேசத்துல இரத்த சாட்சியம் மறித்து இதே நாட்கள்ல ஒடிசா மாநிலத்துல ஒரு இடத்துல விதையாக அவர்கள் கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தி அடக்கம் பண்ணப்பட்டார்கள். சொல்ல எவ்வளவு ஆச்சரியமானது பாருங்க. மனைவி சொன்னாங்க, நான் மன்னிக்கிறேன்னு ஒரே வார்த்தையா கவர்மெண்ட் கிட்ட சொல்லிட்டாங்க. என்ன செய்யலாம்? மன்னிச்சு விட்டுருங்கன்னு சொன்னாங்க. இப்ப கொஞ்ச நாள் முன்னாடி இவனை சுட்டு கொண்டாங்களே நம்ம அமெரிக்க தேசத்துல சார்லி கர்க் அவருடைய மனைவி எரிகா கர்க் அவங்களும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவனை நான் மன்னிக்கிறேன்னு சொல்லி அவருடைய தன்னுடைய கண்ணீரை வெளிப்படுத்தினாங்க. கையில 1 வயசு குழந்தை, 3 வயசு மகள். இந்த நிலையில தான் அவங்களை சுட்டு விட்டார்கள். சுட்டதுக்கான காரணம் வேற எதுவும் இல்லை. அவர் திருடிட்டு போனன்னு சுடல. அவர் சொன்ன வார்த்தைகள் வேதத்துக்கு ஒத்த வார்த்தைகளை பேசினதனால் அவர் சுடப்பட்டார். இரத்த சாட்சி அவர் மரித்திருக்கிறார். அமெரிக்க தேசம் நிச்சயமாவே ஒரு நாள் ஒரு பெரிய மாற்றத்தை காணும் இந்த சார்லி கர்க்குடைய மரணத்தினால். அவங்க எல்லாரும் எங்க அடக்கம் பண்ணப்பட்டாங்களா? தேவனுடைய